கந்தாங்கிற காணிக்குவாரு ஒரு கைதி மாத்தடிக்காம அடிச்சு போட்டான் சார். சார் சார் கந்த சமையல்காரன் அடிச்சு நோயிட்டான் சார். அதே கந்தனா? ஆமா சார். சார் சார் காணிக்காரர் கந்த தோட்டக்காரன் அடிச்சு காலைய முடிச்சுட்டான் சார். என்ன கந்தன் 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 எல்லாரும் ஒரே பாட்டை பாடுறீங்க. அவ்வளவு பெரிய முரடனா? ஆமா சார், அவன் பெரிய கொலகாரன். இந்த ஜெயிலுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. அவனை பத்தி பழைய ஜெயிலருக்கு நல்லா தெரியும் சார். நீங்க புதுசு, அதனாலதான் அப்படி கேட்கறீங்க. சரி, நீங்க போங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சார் சார் வேண்டாம் சார், நீங்க இப்படி சொன்னீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சா போதும். ராத்திரியோட ராத்திரியா வந்து உங்களையே அவன் கொலை பண்ணிடுவான் சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க சார். செஞ்ச ஒரு சின்ன தப்புக்காக இவர் எனக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார். அதுக்காக வேற பழி வாங்க வந்தேன். தப்பு என்னடா சிதற தெரிச்சு? தப்பு செஞ்சவங்களை தண்டிக்காம தலைவியா கொடுப்பாங்க. மன்னிப்பு கேட்டோம். மன்னிச்சிருங்க சார். இவனை கொண்டு போய் செல்ல போடு. இந்த பையன் செல்லு பூட்ட உடைச்சிட்டு வெளியே வந்தான் சார். நான் சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்தேன். நான் வரலன்னு உங்களை க்ளோஸ் பண்ணிருப்பான் சார். தேங்க்யூ வெரி மச். நீதான் கான்விக்ட் ஆர்டர் கந்தனா? ஆமா சார். நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுக்கும் உன் செய்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நீ பயங்கரமானவன், முரட, அடுத்தவங்களை அடிச்சு நுறுக்கிறதே உனக்கு வேலைன்னு இன்னைக்கு கூட 3 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆமா சார், அடிச்சேன். ஒரு பையன் கொடுத்த வேலையை சரியா கவனிக்காம தம் அடிக்க போயிட்டான். ரெண்டாவது ஆளு சமயக்காரன் அளவு சாப்பாட்டை ஒழுங்கா போடாம வீடு கொடுக்கறவங்களுக்கு தான் ஜாஸ்தி போடுவேன்னு பேரம் பேசலாம். வாச்சேன், வாங்கன்னு வாங்கிட்டேன். இந்த மூணாவது ஆளு தோட்டக்காரன் இங்க விளையிற காய்கறி எல்லாம் பறிச்சு போய் வெளியே விற்கிறான் சார். இதெல்லாம் நடக்காம பாத்துக்கத்தானே என்ன கான்விக்ட் பாரா போட்டிருக்கீங்க. தவற வெறுக்கிறவனுடைய மனோபாவத்தை நான் ரொம்ப பாராட்டு. ஆனா குற்றவாளியை தண்டிக்கிற உரிமையை உன் கையில எடுத்துக்க கூடாதுப்பா. எங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். சார், தவறு செய்யறவங்களை அப்பப்ப தண்டிக்காம என்னால இருக்க முடியாது சார். இதுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருக்க. நான் வரேன். லியோ, சங்கரா, நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடா. ஒரு பேங்க் லாக்கர்ல போய் சாவி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்தேன். போட்டு பாத்திய? ஆமாடா, பாவி பசங்க லபக்கு வந்து பிடிச்சு விட்டாங்கடா. அடிக்கு பின்னே இருப்பானுங்களே. ஏன் இல்லாட்டி போனா நீ உதைக்கலான்னு பாக்குறியா? டேய், அங்கே 2 குண்டனுங்க என்ன போட்டு பந்தாடி விட்டாங்கடா. ஏய் சங்கரா, ஊர்ல என் தங்கச்சி நிர்மலா எப்படிடா இருக்கு? கந்தா, ஆண்டவன் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினான்டா. அப்படியா? நீ ஜெயிலுக்கு வந்ததும் யாரோ ஒரு பெரிய இடத்து பையன் உன் தங்கச்சி நிர்மலாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா இப்படி கண் கலங்குற? நல்ல காரியம் நடந்ததுக்காக சந்தோஷப்படுவியா? அண்ணன்காரனா உயிரோட இருந்தோம். என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாமலே போயிடுச்சு பத்தியா. என்ன பண்றது? அது நீயா தேடிக்கிட்ட தண்டனை. அந்த அநாத பொண்ணு கற்பகத்தை மாணிக்கத்துக்கிட்டே இருந்து காப்பாத்த நீ எவ்வளவோ போராடின. ஆனா விதுகிட்டே இருந்து காப்பாத்த உன்னால முடியலையே. கற்பகத்தோட வாழ்க்கை பாழா போயிடுச்சு. நீ என்னடா சொல்ற? யாரோ ஒரு மைனரு அந்த பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசியில கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமையை நீ நேர்ல பார்த்தா உன் உயிரையே விட்டுடுவேடா. கற்பகத்துக்கா இந்த கதி? அண்ணா அண்ணான்னு வாய்குளிர மனங்குளிர கூப்பிடுமே, அதுக்கா அந்த நிலைமை? மிருக மனசு படைச்சவங்க கூட அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா உருகி விலகி போயிடுவானே, அதுக்கா அந்த நிலைமை? கற்பகத்தோட வாழ்க்கையை படுதாசப்படுத்துற அயோக்கியனை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன்.
மாணிக்கவாளர் கந்தன் தப்பிச்சு வரா சார். ஆமா சார், கந்தன். ஆமா சார். வா. கந்தா, மரியாதையா இறங்கி வந்துரு, இல்ல வந்து சுட்டுடுவேன். ஓடிவாங்க. மங்களபுரி ஜமீன்தார் ராஜ்மோகன் அவர்களே, வருக வருக. புயலே வருக, தென்றலே வருக, மழையே வருக, வெயிலே வருக. என்னடா வரவேற்பா, வானிலை அறிக்கையா? ஜமீன்தார் ஐயா. என்ன மாமா அது? ஊருக்கெல்லாம் நான் ஜமீன்தாரா இருக்கலாம், உங்களுக்குமா நான் ஜமீன்தார்? என்ன மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்ன சாதாரண மனுஷனா? 50 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கு தொக்கு யாருமே இல்ல, அவ்வளவு சொத்து உங்களுக்கு தான். நான் என்னதான் தாய் மாமனா இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறேன்னா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. உண்மையை அப்படி போட்டு மாமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? மாப்பிள்ள, நீங்க முதல்ல தீர்த்தம் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம் மாமா, இப்ப வேண்டாம். கரெக்ட் கரெக்ட். இத சாப்பிட்டா நிதானம் தவறி போயிடும், அப்புறம் கையெழுத்து போட முடியாது இல்லையா? கையெழுத்து போடுங்க. எதுக்கு? என்ன மாப்பிள்ள, நீங்க குழந்தை மாதிரி எதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்றீங்க? எஸ்டேட்ல ஒரு பகுதியை விக்கிறதுக்கு கையில இருந்த காசு தான் கிண்டிக்கும் திண்டிக்குமே சரியா போயிடுச்சு. அதனாலதான் அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்கன்னு சொல்றேன். என்னங்க போடுங்க. நீங்க போட சொன்ன இடத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட முடியாது. போட மாட்டீங்க மாப்பிள்ள? போட மாட்டேன். போட மாட்டேன். வேண்டாம் மாமா, வேண்டாம், நான் கையெழுத்து போடுறேன். ராஜ்மோகன், உன் தலையெழுத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ கையெழுத்து போட்டுத்தாகணும், புரியுதா? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. போட. சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கும் ஆயுள் கைதி கந்தனை பிடிக்க போலீஸ் தீவிரம். பிடித்து கொடுப்போருக்கோ துப்பு கொடுப்போருக்கோ ரூபாய் 10,000 பரிசளிக்கப்படும். ஜெயில இருந்து தப்பிட்டியா? ஜெயில இருந்து நேற்று ராத்திரியே தப்பி வந்துட்டேன். இங்க ஜமீன்தார மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தீங்களே, அப்பதான் வந்து உங்க சாகசத்தை ரொம்ப ரசிச்சேன். Who is this man? I don't know. எங்க வந்த? ஜமீன்தார் ராஜமோகன் அழைச்சிட்டு போக வந்தேன். ஓஹோ, எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்தாதான் அவரால கைவிடப்பட்டு பைத்தியமான கற்பகம் குணமாக முடியும். அதுக்காக பைத்தியக்காரா, கற்பகத்துடைய பைத்தியம் தெளியக்கூடாது, அது தெளிய நீ முயற்சியும் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுது. கற்பகம் குணமாயிட்டா உன்னோட ரகசியம் ஏதோ வெளியாயிடும்னு நீ பயப்படுறேங்கிறது புரியுது. ஒரு விஷயத்தை நீயும் புரிஞ்சுக்கணும். நீயும் உன்னுடைய எடுபிடிகளும் என்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. உன் முயற்சியை என்னால தடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். ராஜமோகன் யார் தெரியுமா? யாரு?
எந்த மாணிக்கத்தை கொலை செஞ்சதான் நிரபராதியான நீ தண்டிக்கப்பட்டிருக்கிறியோ அதே மாணிக்கத்தை உண்மையிலேயே கொலை செஞ்சவன் அந்த ராஜமோகன் தான். அதிர்ச்சி அடைகிறே. புதிர் போடல, குரு போடதான் சொல்றேன். பார் போட்டோவே. கந்தன் பைத்தியத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. இந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். ராஜமோகன் பரலோக சாம்ராஜ்யத்துக்கே போயிடுவான். அது மட்டுமல்ல, உன் தங்க கற்பகம் சாதாரண பைத்தியமா இருக்க மாட்டா. விதவ பைத்தியம் ஆயிடுவா. விதவ பைத்தியம், விதவ பைத்தியம். கந்தா, இன்னொரு ரகசியத்தையும் சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் முதல் நீ ஏன் கைதி. அரசாங்கம் கொடுக்க போதே பரிசு 10,000. அதுக்கு சொந்தக்கார நான். கருணாகரா, பகல் கனவு பலிக்காது. பகற்கனவு உனக்கு பலிக்காது, எனக்கு பலிக்குமே. பல்லாந்து நடக்க போகுது. பயப்படாத, தைரியமாயிடுறா. அதான் இங்க எல்லா ஆத்மாவும் சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு ஆத்மாவை தவிர அந்த ஆத்மாவும் வந்து சாப்பிடலாம். டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஆத்மா வெளியே வரலாம். பாப்பா வந்து உட்கார். தெரியும், நீ ஜன்னல் வழியா ஏறி குதிச்சத நான் பார்த்தேன். டாக்டர், நான் ஒரு ஜெயில இருந்து தப்பி வந்த குற்றவாளி. பத்திரிகையில பார்த்தேன். அப்படி இருந்து நீங்க என்ன காட்டி கொடுக்கலையே. போட்டோவில் இருந்த உன் முகத்தை பார்த்தது முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு குற்றவாளியா இருக்க முடியாது. முகம் அகத்தை காட்டும் கண்ணாடின்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? டாக்டர், நான் ஜெயில இருந்து தப்பி வந்தது கூட எனக்காக இல்லை. விளக்கத்தை பிறகு விவரமா சொல்லலாம்ப்பா. இப்ப நீ களைச்சு போய் வந்திருக்கிற. உட்காரு, உட்காரப்பா. சாப்பிடப்பா, சாப்பிடு. ஐயோ, இந்த சோபா ஆடுது. சீக்கிரம் வந்து புடிங்க. அப்படியே அப்படியே அப்படியே. எப்படி மேன் இது உடும்பு? உடம்பு இல்ல, உடம்பு. நல்ல ஜீரான ஒரு நல்ல ஆலாக்கடை மிட்டாய் மாதிரி ஜோரா இருக்குது. என்ன மேன் சொல்லுதோ? டாலி, நீ பப்பாளி பழம் மாதிரி நல்ல தல 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 தக தகன்னு இருக்கிற பறிச்சு துள்ளலாம் போல இருக்குது. இஜ்மாவா? இஜிமாவாவா? அது என்ன கோதுமை மாவா மாதிரி? நிஜமாவா? நீ என் காலை தொட்ட உடனே ஒரு ஷாக். உடனே ஏதோ ஒரு மயக்கம். அதுக்கப்புறம் கட்டி அணைத்தல், அதுக்கப்புறம் சிரித்தல். நான் அவ்வா அழுக்கா? அழுக்கு இல்ல, அழகு. உன் பேச்சு நான் ரொம்ப லைக் பண்றேன். நிஜமாவா? அறிவு கிட்டோனே, அறிவு இருக்குதா உனக்கு? என்னுடைய மேட்டர் எவ்வளவு ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம போன் பண்றீ நீ. என்னுடைய பொசிஷன்ல நீ இருந்தா உனக்கு தெரியும். யாரா படையா நீ? டாக்டர் நாயகம் பேசுறேன். சார், வந்து இங்க டாக்டர் கம்ப்யூட்டர் வந்து ஒரே கலட்டா சார். இது வந்து பேமெண்ட் லிஸ்ட் போட்டுருந்தேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ், இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொன்னாதீங்க. எப்போட போயிடு. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, உங்களை மாடையா நான் தெரியாம கேட்டேன். என்ன மன்னிச்சிருக்கோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சரிங்க, ஓகே ஓகே. சரி, 3 பேரா? அனுப்புங்க அனுப்புங்க. நமஸ்காரம், குட் மார்னிங், வணக்கம். யார் மேன் இப்போ போன் பண்ணுதோ? ஒண்ணு இல்ல, நம்ம டாக்டருடைய ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் அவருடைய மருத்துவமனையில இருந்து போன் பண்ணார். அவரால வைத்தியம் பார்க்க முடியாத 3 பைத்தியங்களை நம்ம கிட்ட அனுப்புறாராம். ஒன்னு லூசு, ஒன்னு கிராக்கு, ஒன்னு பைத்தியம். லூசு, கிராக்கு, பைத்தியம்.
இது மூணு ஒரே கேட்டகரி தானே மேன்? அது கேட்டகரியோ ரேட்டகரியோ எனக்கு தான் தெரியும். உன் மேல நான் பைத்தியம் முடிச்சாலே மறுபடியும் தொல்லை வந்துட்டானுங்க. காதல கலைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா பாவீங்களா? வந்து தொலைங்கோ. யார் மேன் இதெல்லாம்? டாக்டர் நாயகம் போன்ல சொல்லல 3 பேர். அதுக்கு தான் இதுங்க. எங்க ஓட வரைந்தாலும் எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சிரிப்ப பாத்தியா? இதுதான் லூஸ். கையில கிடைச்சா கைய அப்படியே முறிஞ்சிடுவேன். இதுதான் கிராக். That you all on one man. Give the knock on the face in the stomach. எப்படி பேந்த அந்த மாதிரியா முடிக்கிறான் பாரு. முத்தி போச்சு. இதுதான் பைத்தியம். ஏன் மேன் நிக்கிறேன்? போய் டாக்டர் கூப்பிடு. முதல்ல இதுங்களெல்லாம் உள்ள அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கூப்பிடணும். என்ன நான் காதுல ரகசியம் பேசிட்டு இருக்கிறேன். இங்க ஒருத்தன் ஓடி வந்து ஒளிஞ்சானா? யாரவே? யாரோ எங்களுக்கு வில்லன். அந்த மாதிரி யாரும் வரலையே. மரியாதையா சொல்றேன். அவன் இருக்கிற இடத்த சொல்லல, பலாந்து நடக்கும். பலாந்துன்னா என்ன அர்த்தம்? அது எனக்கே தெரியாது. ஆனா பல்லாந்து நடக்கும். மரியாதையா ஒளிஞ்சிருக்கிற இடத்த காட்டினா சரி. இல்ல நீங்க தேடி வந்த ஆளுக்கு 2 காலு 2 கை 2 காது 2 கண்ணு முகத்துல புருவம் கூட இருக்கும். நீங்க தேடி வந்த வில்லன் உள்ள இருக்கிறாயா? ஒடிக்கோ. Come on. டாலி, நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ இங்கே இரு. ஐயோ எனக்கு முடியாது. என்ன சத்தம்? கதாத்தா யார் இவங்கெல்லாம்? 3 பைத்தியங்க சார். யார் சொன்னது? நாங்க பைத்தியம் இல்ல சார். ஒருத்தர் ஓடி வந்தா நாங்க தெரிஞ்சுக்க வந்தோம். உள்ள போன்னு பார்க்க வந்தோம். இந்த ஆளு எங்களை பூட்டிட்டோம். கனவு புட்டு இல்ல, கத்தியில தடுத்து காட்டுவோம். வாண்ணா. ஏமே இவங்களை போய் பைத்தியம்னு யார் சொன்னது? உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் நாயகம் 3 பைத்தியங்களை அனுப்புறதா போன்ல சொன்னார். உடனே இவங்க வந்தாங்க. அவரு அனுப்பி வச்ச பைத்தியம் தான் இவங்க நினைச்சு ரூம்ல தள்ளி பூட்டிட்டு சார். உனக்கு மூளை இருக்கா? டாக்டர் நாயகம் பைத்தியங்களை இப்படி தனியா தான் அனுப்பி வைப்பாரா? இந்த ஆளு தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. ஓ மூஞ்சிக்கு வர்றான் சார். இங்க யாருமே வரல. வேணும்னா நல்லா தேடி பாத்துக்கங்க. ஓ வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நான் சொன்னா நம்புறேன் சார். கனகசபை நர்சிங் ஹோமுக்கு வர்றவங்க கிட்ட அடக்கமாவும் அமைதியாவும் நடந்துக்க பழைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். இனிமே எங்க கிட்ட ஏதாவது வேலைகளை வச்சுக்கணும், பல்லாந்து நடக்கும். ஆமா டாலி, என்ன பண்ற? முக்கியமான ரீசன் டைப் பண்ணிக்கிறீங்க. அதை விட முக்கியமான ரீசன் ஒண்ணு சொல்றேன். அதை மனசுல டைப் பண்ணிக்கோ. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் நீங்க நானும் மண்டபத்துல சந்திக்கிறோம். புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணா, மாமா அலை மேல இருக்கிற வெங்கடேசா, புலி மேல வந்த ஐயப்பா, என் புருஷனும் நானும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்கணும். எனக்கு வாய் கொஞ்சம் இருக்குதுன்னு அவர் என் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு. நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அதை சரிப்படுத்தணும். எனக்கு மட்டும் நல்லா பேச வந்துருச்சுன்னா 1 வருஷத்துக்கு யாருக்கிட்டயுமே பேசாம மௌன விரதம் இருக்கேன். வந்துட்டீங்களா? என்ன சொன்ன? மௌன விரதமா? வேண்டுதல் என்னடி வேண்டுதல? ஏற்கனவே திக்கல் பேச்சு நல்லா வந்ததுக்கு அப்புறம் மௌன விரதம் இருந்து என் உயிரை எடுக்க போறியா? அப்படிதான் முதல் பொண்ணை பார்க்க வந்தப்போ புரட்டாசி மாசங்க என் பொண்ணு பேசாதுன்னு உன்னை என் தலையில கட்டி உயிரை வாங்கிட்டான் உங்க அப்ப. சண்டாளம் நல்லா இருப்பானா? ஐயோ அப்பாவை அவன் பேசாதீங்க. உங்களுக்கு ஆமா 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 பெரிய கவர்னர் உங்க அப்ப. அவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். கல்யாணம் ஆன முதல் ராத்திரி கதவை திறந்து அத்தான் இந்தாங்க பாலுன்னு கொடுப்பேன்னு நினைச்சேன். பாப்பா இல்லன்னு. சரி முதல் புருஷனை பாக்குறா, வெக்கத்துல திக்குதுன்னு நினைச்சேன். 1 1.5 இருக்கும். அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். தெரிஞ்சு போச்சே பர்மனன்ட் திக்கல்னு. தொட்டு தாலி கட்டிட்டு என்ன பண்றது? தேன்மொழின்னு பேர் வச்ச உங்க அப்பா என் கைக்கு இப்ப கிடைச்சா 1 குடம் தேனை தலையில ஊத்தி கட்டரும்ப விட்டு கடிக்க வைப்பேன். அடிக்க விட்டா நீ கடிக்கிறது போதாதா கட்டரும்பு வரவா? ஆமா எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்ததா? மணி ஆர்டரா? இல்லையே. யாருக்கு தெரிந்து? எங்க மாமாவுக்கு அவசரமா லெட்டர் எழுதி பணம் அனுப்ப சொல்லியிருந்தேன். அந்த பணம் வந்தா என் டாலிக்கு நான் டாலர் செயின் செய்யணும். என்னது? ஆலியா? யாரு? இது ஒண்ணு இல்ல, டாலி இல்ல, தாலி. உன் தாலிக்கு ஒரு டாலர் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
நிஜமாவா? போதும். இன்னைக்கு என்ன சமையல், என்ன குழம்பு? பச்சை கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு கோ 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 ஆமா, நீ கோ கோ கோன்னு கொன்னக்கோல் வாசிக்கிறதுக்குள்ள மொச்சக்கொட்டை முளைச்சிடும். குழம்பு. இப்பதான் முடிச்சியா? எல்லாம் எடுத்து வையே, நான் கிணத்தடிக்கு போய் கை கால அனுப்பிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆமா வந்துருங்க பாப்பா, அசிக்குது. தேன்மொழி, தேன்மொழி. என்னங்க கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் தான். சரி, துணி பத்திர வாசனை வருது, அடுப்புல ஏதாவது போட்டுட்டியா? இல்லையே, அடுப்பு அணைச்சி ரொம்ப நேரம் ஆச்சா? ஐயோ, வேற எங்கேயாவது பத்துதான் பாரு. வேற எங்க? ஐயோ ஐயோ, ஆரம்பிச்சா தண்ணியில தவளை தத்துற மாதிரி தமிழ்ல இவ தத்துறா. என்னடி? ஆமா, சட்டை. எந்த சட்டை? தீபாவளிக்கு வாங்கினது. பின்ன தீபத்துக்கா வாங்கினேன். என்னப்பா? நம்ம வீட்டு விளக்குல விளக்கு. ஆமா, விளக்கு. அதுக்கு மேல விளக்கு. அது மேல தெரியுதா? ஐயோ ஐயோ, எனக்கு இருந்ததே ஒரே ஒரு டெர்லிங் சட்டை. ஆசையா 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். திக்கி திக்கி தீச்சிட்டேரி. இதை லாய்க்கப்படாதே. கூடிய சீக்கிரம் உங்க அப்பா ஒரு ஆள்காட்டுக்கு நீ போ. நான் டாலியை கூட்டிட்டு ஏற்காட்டுக்கு போறேன். யாருங்க அது டாலி? சும்மா டாலி டாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. உன் பாட்டி விசாரணை வேணும். மென்னிய மனுஷனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. டாலி பாட்டிய பாக்குறதுக்கு எதுக்கு சண்டு? அதுவா, லில்லி மாறருக்கு கொண்டாட்டம். கொண்டாட விட மாட்டேன். நீங்க எங்கேயோ பாருங்க. ஆமாண்டி, போறேன். என் இஷ்டம் போறேன். ஒண்ணு விட மாட்டேன். டாலி கண்ணா, டச் பண்ணாத மேன். ஏன் மேன் கண்கால் சப்பே? கண்கால் சப்பியா? அதான் மேன் உன் பேரோ? என் பேர் கண்கால் சப்ப இல்ல, கனக சபை. ஐ சி, கண்கால் சப்பே. சரி, உன் இஷ்டம் அதுதான். கூப்பிட்டுக்கோ. சதா மேன், உனக்காக இங்க எவ்வளவு நாய் காத்து இருக்குது? நான் இங்க காத்திருக்குதா? நான் எலும்பு துண்டா? நோ மேன், டைம். ஓஹோ, நேரமாயி போச்சுன்னு ஃபீல் பண்றியா? அது வந்து என் பொண்டாட்டி கிட்ட பெரிய தகராறு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பெரும்பாடா போச்சு டாலி. உனக்கு பொண்டாட்டிக்குது? அப்படி ஒரு உடான் சுட்டு உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் கண்ணி கழியாத பியூர் பேச்சுலர். லேடினா ஜோடி என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது. சதா போ மேன். டாலி, டாலி கண்ணு, பாலைவனத்துல இருக்கிற பனைமரம் மாதிரி தனி மரமா நீ இருக்கிற. உன்னை பார்த்து நான் வெம்பி வெம்பி வேதனைப்படுறது உனக்கு புரியலையா? அதுக்கு நான் என்ன செய்யறது மேன்? முடிச்சு போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. 3 முடிச்சு உனக்கு போட்டுறேன். முடிச்சி? வாட் மீனிங் முடிச்சி? ஓஹோ, முடிச்சுன்னா உனக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு போய் ரிங்கு மாத்தி மாலை மாத்தி கைய கோத்து வெளிய வாரணம். ஜிஞ்சடு ஜிஞ்சடு ஜின் பேண்டல் வெட்டிங். ஓ, வெட்டிங். என்ன மேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது மேன்? கை இருக்குது கட்டி பிடிக்க, கால் இருக்குது ஓடி பிடிக்க, வாய் இருக்குது டூயிட் பாட. என்ன மேன், நீ முன்னால பயோஸ்கோப்ல பாட்டு எழுதி நிக்கிந்தியா? ஏது நீ கிண்டல்ல கேட்டுக்கினே இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உன் கையில மணிக்குதா மணி? எங்க பரம்பரையே பெரிய விட்டா. எங்களுக்கு 1000 வேலி பட்டா. நாங்க உடம்பு குளிக்கிறது லாக்டோ விட்டா, வாயை கொப்பளிக்கிறது போரன் விட்டா, பல்ல வளர்க்கிறது ஃபேண்டா. Really? Yes, Dolly. Darling. டாலி கண்ணு, இவ்வளவு இன்பமயமான நேரத்துல மனச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடு கண்ணு. உனக்கு எந்த சாங் மேன் பிடிக்கும்? பயோஸ்கோப்ல மனோரமா பாடுதே அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ, மனோரமா சாங். வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பாஜார் ஜட்டு நான் சைடா பேட்டே கொப்பு. வாவாஜாரே ஊட்டாண்டே நீ வதம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம் பாஜார் ஜட்டு நான் சைடா பேட்டே கொப்பு. எப்படி மேன் நம்ம சாங்? தாங்காது. சும்மா ஈரல் கறியை கடிச்சுக்கின்னு ஈச்சங்கள்ல குடிச்ச மாதிரி ஸ்வைன்னு இருந்தது. டாலி கண்ணு, உன் கண்ணா ரெண்டும் ஆஸ்திரேலியா ஆப்பிள் மாதிரியா இருக்கு. லேசா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டா? பார்த்து பண்ணும், அதுவும் லேட்டா பண்ணும். எப்படி மேன் இது? சல்பேட்டால முழுகி சாராயத்துல நீச்சல் அடிச்ச மாதிரி ஒரு குட்டி போதை. டாலி கண்ணு, என்னடா? ஆ, விடு மேன்.
பேலன்ஸ் நாளைக்கு வச்சுக்கலாம். டெய்லி தான் நீ பேலன்ஸ் வச்சுட்டே போற. டாடா. தாலி கண்ணு கரெக்டா நாளைக்கு இங்க வந்துரு, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் போட்டுடும். பைத்தியம் பிடிக்கட்டியா? நான் இருக்கேன் வைத்தியம் பார்க்க. ஐயா தாலி சொன்னா ஓகே. டெய்லி பேலன்ஸ் வச்சுட்டு போறாளா? அதையே கூப்பிடுறப்போ ஒட்டு தாலி கட்டின என்கிட்ட ஒரு நாளாவது இந்த மாதிரி பிடிக்கே. எப்ப வந்த நீ? எப்ப வந்தனா? எங்க பரம்பரை பெரிய மிட்டா, 1000 வேலி எங்க பட்டா, கொப்பளிக்கிறது போன் விட்டா, பல்ல வளர்க்கறது அப்பவே வந்துட்டேன். எப்ப வந்தானே? ஒருத்தி வச்சு காப்பாத்த லாட்டரி இருக்கு. உனக்கு காதல் வேற ஒரு கேடா. நீ வீட்டுக்கு வா, உன் கையை காலமா. கையை கால என்ன பண்ண போற? தென்முடி, நீ என்ன தப்பா நினைக்கிற. அந்த பொண்ணுக்கு பைத்தியம். என்னது பைத்தியமா? ஆமா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதுக்கு காதல் பைத்தியம். எங்க டாக்டர் சொன்னாரு, மனோதத்துவ முறைப்படிதான் இதுக்கு கியூர் பண்ண முடியும். போடா எங்கேயாவது பூந்தோட்டத்துல காதல் பண்ணுன்னு அனுப்புனாரு. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்து பைத்தியம் பாக்குறீங்களா? டாக்டர், உமாவோட அப்பாவை அவகிட்ட கொண்டாந்து சேர்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சுட்டு கொண்டா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன். கந்தா, உன்னோட கருணை உள்ளத்தை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உன் முயற்சிக்கு என்னோட ஆட்சி மட்டும் இல்ல, ஆதரவும் உண்டு. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு டாக்டர். ஜமீன்தார் ராஜமோகன் மாணிக்கத்தை கொண்டு இருக்காரு. கருணாகரன் அதை போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான். நான்சென்ஸ். ஜமீன்தார் ராஜமோகன் கொலை செஞ்சார். இம்பாசிபிள். அந்த அளவுக்கு அவர் கொடுமையானவர் இல்லை. அது எப்படி சொல்றீங்க டாக்டர்? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். நான் அவங்க ஃபேமிலி டாக்டர். அவருக்கு சோமனாம்புலிசம்ங்கிற தூக்கத்துல நடக்கிற வியாதி உண்டு. அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். தூக்கத்தில் நடக்கிற வியாதியா? ஆமா. பகல்ல யாராவது ஒரு கோபத்துக்கு ஆளானா அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல நடந்து போய் அவங்களை தண்டிச்சிட்டு வந்துருவார். காலையில ராத்திரி நடந்தது எதுவுமே அவர் ஞாபகத்துக்கு வர்றது. டாக்டர், அவரோட வியாதிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. கற்பகத்தை மனப்பூர்வமா காதலிச்சார் ராஜமோகன். அந்த கற்பகத்தை கற்பழிக்க முயற்சி பண்ணினா மாணிக்கங்கிற ஒரு அயோக்கியன் அந்த ஆத்திரத்தால அன்னைக்கு ராத்திரி அவர் தூக்கத்துல நடந்து போய் அவனை கொன்னுட்டு வந்திருக்காருன்னு நான் ஊகிக்கிறேன். அதை திட்டமிட்ட கொலையினோ, அதனால அவர் கொலைகாரனோ சொல்லிட முடியுமா? டாக்டர், அது ஒரு நியாயமா இருக்கலாம். ஆனா கருணாகர் நினைச்சா அந்த போட்டோவை காட்டி எந்த நேரத்திலையும் ராஜமோகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிவிட முடியுமே. யூ ஆர் ரைட். ராஜமோகனை காப்பாத்துறதா ஒரு லட்சியம். அதனால இப்ப நீ செய்ய வேண்டிய முதல் காரியமே அந்த போட்டோவை கடத்திக்கிட்டு வர்றதான். அவ்வளவுதானே? போட்டோவோட வர்றேன் டாக்டர். விஷ் யூ சக்சஸ். ரெண்டு பக்கமும் ஒரே கல்லு முள்ளுமா இருக்கு. நடந்தா உடம்பு பனார். என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதியா? இப்ப என்ன செய்யறது? ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீ என்ன புடிச்சுக்க. நல்ல இடமா பார்த்து நான் போறேன். நீ ஜம்முன்னு வந்துடலாம். உனக்கு வெக்கமா இருக்கு. பொம்பளைக்கு தானே வைக்க வரணும். உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்ன முறைக்கிற? அப்புறம் இங்கே விட்டு போயிடுவேன் தெரியுமா? கப்பியா கப்பியா என்ன கூட்டிட்டு போ. வா. என்ன வெயிட் இருக்கேன். அப்ப தெரியாம சொல்லிட்டோம். என்னது? முள்ளு மாட்டி ஜாக்கெட் கிழிஞ்சு போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாம். வா. ஐயோ, கையும் அவுட்டியா? புடவையும் போச்சியா? போனா போது, வேற வாங்கிக்கலாமா? ஆமாயா, எங்க வீட்டுல மூலை முடுக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டா கொட்டி கிடக்கு. நாளைக்கு என்னங்கறதே தெரியல. சேலைக்கு எங்க போறது? பரவாயில்ல, வா. சரி சரி போ. ஐயோ, நான் எப்படியா வெளியில வர முடியும்? ஓ, அதுவா விஷயம்?
சட்டையை போட்டுக்கிட்டு சீக்கிரம் வா வெளியே. மேல் சட்டை மட்டும் தானே போட்டிருக்கேன், கால் சட்டை. அம்புப்பா. சரி. துச்சாதனே திரௌபதியை துகில் உறிஞ்சான். நீ திரௌபதியா இருந்தீங்கன்னா துச்சாதனவே துகில் உறிஞ்சிருப்ப. சீக்கிரம் வா. சீக்கிரம் யாராவது பார்த்து மானம் போறதுக்குள்ள சீக்கிரம் ஊர் போய் சேருவோம். இப்படியே வா, நான் உள்ள போறேன். சொல்ற என் புருஷனை காதலிக்கவா சொன்னீங்க? காதலிக்க சொன்னா என்னடா பம்பு? யார காதலிக்க சொன்னா? டாலியோட ஜாலி பண்ண நீங்களாமே. ஐயோ, நர்ஸ் டாலியோட வா. டாலி உங்ககிட்ட வேலை செய்யறோம் அரசமாவா? அப்போ இங்க வைத்தியத்துக்கு வந்த பைத்தியம் இல்லையா? பைத்தியமா? யாரு சொன்னா? என் புருஷன் தாங்க சொன்னாரு. அவளுக்கு காதல் பைத்தியமா, காதலிக்கிற மாதிரி நான் அடிச்சாதான் பைத்தியம் தெரியும்னு நீங்க சொன்னீங்களாமே. மை காட், இந்த பரமா உண்மை தெரிஞ்சா நீ அவனை உதப்பேன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கான். இப்படி நடத்துறானா? வரட்டு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். யோ அரசாணியமா கட்டிக்க பாக்குற இருவும் கடையாணிய அழட்ட. அடே அப்பா, தேன்மொழி போற வேகத்தை பார்த்தா புருஷனை போஸ்ட் மார்ட்டம் பண்ணிட்டு தான் விடும் போல் இருக்கு. மணி 10வது, இன்னும் கடமுடான்னு சத்தம் போட்டு நேர்றான். தூங்கி தொலைய மாட்டேன்றாளே. ஐயோ, அங்க டாலி காத்து நிற்கிறா. இவன் வாடியோட போறா. 10 தேய்க்க போறாளா? என்ன இவளுக்கு நேரங்காலமே புரிஞ்சு தொலைலையே. தேன்மொழி பேர பாரு, தேழ்மொழின்னு வச்சிருக்கணும். தினம் கொட்டோன்னு கொட்டா. என்னம்மா சத்தா? வெடிஞ்சா வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் ஒழுக போற. ஐயோ, இவ எப்ப முழுவது, நான் எப்ப வெளியே போறது? தேன்மொழி கண்ணா, கண்ணு குட்டே. ராத்திரில எல்லாம் இந்த மாதிரி பச்சை தண்ணியில எல்லாம் கை வைக்காதமா, உடம்பு கொத்தாதே. தூக்கமா அல்ல வர நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேன்ற. என் மேல ஏதோ ஒரு கோபம் உனக்கு. நம்ம அத்தா உன்னை பொண்ணோட பழகுறாருன்னு சந்தேகம் தானே? சொல்லிட்டேன், டாக்டர் கிட்ட சொல்லிட்டனே. என் தர்மபத்திரி தேன்மொழி ரொம்ப சந்தேகப்படுறா சார். அந்த பைத்தியத்துக்கெல்லாம் நான் போய் வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு. சரி, அப்ப உள்ளுக்குள்ளவே மருந்து கலக்குறாரு. நான் இனிமே சீக்கிரம் வந்துடுவேன். ஜாலிதான், சினிமா கிடி வல்ல போலாம். ரொம்ப சந்தோஷம். இது சந்தோஷக்கில்லா தெரியுங்க. தேன்மொழி, இந்த சாவியை என் கையில கூட. ஏன் காக்கா வலிப்பா? எனக்கு புது மாதிரியான வியாதி வந்திருந்தான். என்னது? தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி. அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு எழுந்து நடப்பணும். அப்போ என்னென்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாதான். நேரா திரும்பி வந்து படுத்துப்பணும். ஆனா ராத்திரில நடந்த விஷயம் எல்லாம் பகல்ல ஒண்ணுமே புரியாதான். ஐயோ, வியாதியா இருக்கும் போல இருக்கு. அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேள. என்ன? அதாவது அப்படி எழுந்து நான் நடக்கிறப்போ யாரும் தொற்ற கூடாதான். பட்டுன்னு உயிர் போயிடுமா. யாருக்கு? எனக்குதான். பேசக்கூடாதான், பின்னால வரக்கூடாதான். இஷ்டம் போல விட்டுணுமா? ஆமா. அப்புறம் தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டேனா. நேரா எழுந்து போக வேண்டியது. ஐயரையே எழுப்பிக்க வேண்டியது. எதுக்கு? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பழையபடி வந்து படுத்துக்க வேண்டியது. பிரசாதம் பாதி ராத்திரில ஏதிரி பிரசாதம் இல்லையா? இல்ல. பெரிய வேதாந்த வியாதியா இருக்குதுங்க. இந்த வயசுல வந்துடுச்சே. இந்த வயசுல தான் வருமா டாக்டர் சொன்னார். டாக்டர் என்கிட்டயும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வியாதியத்திலிருந்து இஷ்டம் போல விட்டுடணும், அப்பதான் சீக்கிரம் வியாதி கோக்கும். ஆனா ஆகும் சொல்லி இருப்பாரு. அவர் பெரிய டாக்டர், லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தவரு. சிரிப்போட கலந்து தூக்கமா வருது பத்தியா? வந்துருச்சு. நான் போய் படுத்துக்கிட்டோமா? ஏன் கண்ணு இப்ப முழுவ போற? காலை
ஐயோ ஆதி வந்துருச்சா? கையில கிடைக்கிறதுல மாட்டுது. ஓ ஆடி மட்டும் தெரியுது போல இருக்கு. பாவே அப்புறம் என்ன? ஆரமாட்டேன் ஆரமாட்டேன். தெய்வங்கள் டாக்டர். எங்க அப்பா பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா பேச முடியலம்மா. அப்பாவுக்காக சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க மாமா. கூட்டிட்டு வரமா? கூட்டிட்டு வரேன். அந்த கொஞ்சம் வரியா? ஆமா, நீ போன காரியம் என்னாச்சு? என் முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டேன் டாக்டர். இது போட்டோ இன்னும் கருணாகரன் கிட்ட தான் இருக்கு. பரவாயில்லை, ஒரு தோல்விதான் அடுத்த வெற்றிக்கான ஆரம்பம். தளராதே, முயற்சிகள் வீண் போறதில்லை. உங்க வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு ஞான பலம் வருது டாக்டர். இந்த யானையை குழிவெட்டி பிடிக்க ஒரு பக்கம் கருணாகரன் ஆட்களும் மறுபக்கம் போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful. சரி டாக்டர். அந்த அடுப்புல பூரா தூங்கிட்டு இருக்கு. இங்க நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ நாயில. சரி சரி வாங்க வீட்டுக்கு. மாமி மாமி நான் சொல்றேன் மாமி. வேண்டாம் வேண்டாம், என்ன பெரிய மனுஷியா? நீங்க மட்டும் பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? பின்ன என்ன மாமி கைய ஆட்டுற? அதாவது டான்ஸ்ல டான்ஸ். டான்ஸா உடான்ஸா? ஆமா, உன்னை நான் பலகாரத்தோட சொன்னேனா இல்ல பரதநாட்டியம் ஆட சொன்னேனா? சரி ராஜா. உமா, என்ன மாமா? எவன் பசி பலகாரத்தை கொடுத்து அனுப்பு கண்ணம்மா கிட்ட. இரு நானே கொண்டாரேன். நீயா? கண்ணம்மா, உனக்கு என்ன தவறு? சின்ன பிள்ளை கிட்ட வேலை வாங்குற. நீ எடுத்துட்டு வந்தா என்ன இளைச்சா போயிடுவேன். எங்க மாமாவுக்கு மேல ரொம்ப அன்பு, அதனால தான் அப்படி சொல்றாரு. நானே கொண்டுகிட்டு போறேன். இல்ல உமா, நானே கொண்டுட்டு போறேன். இல்லன்னா உங்க மாமா என்ன கடிப்பாரு. கடிப்பாரா? கண்டிப்பாரு. கண்டிப்பாரா? சீக்கிரம் போ. ஜமத்து உமா. உங்க உமா சேர்ந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பிராணனே போயிடுச்சு. என்ன? யோ, அது அது நான் துண்ணுதியா? அப்படியா? அதான் இவ்வளவு இனிப்பா இருக்கு. எப்படி மாமா இருக்கு? ரொம்ப இனிப்பா இருக்குமா? நல்லா சாப்பிடுங்க. உத்தரவு உத்தரவு. என்ன மாமா ஆச்சு? ஒண்ணு இல்ல, சுட்டுடுச்சு. அவசரப்பட்டா அப்படிதான். இதுக்குதான் ஆக்கப்பெருத்தவங்க ஆரப்பெருக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீயே ஒரு பாட்டி தாண்டியம்மா. இத வந்துட்டேன். எங்க பாரு. முடியாது போங்க. என்ன மாமி முடியாதுங்கற? அதாவது ஒண்ணே ஒண்ணுதான் கொடுத்தது கண்ணம்மா, இன்னொன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்குதுமா. ஆமா, பாவம் மாமாவுக்கு பசி போல இருக்கு. மாமி குடு, ஒண்ணு ரெண்டு குடு. பாத்தியா, உத்தரவு கிடைச்சிருச்சு. என்ன ஆச்சா இல்லையா? உமா, இன்னும் ரெண்டு கொடுக்க சொல்லுமா. கொடுக்க சொல்லுமா. என்னடா இது, நான் குடுத்தனுப்பிச்சதே 3 தானே, இன்னும் 2 எப்படி மிச்சம் இருக்கும்? ஒண்ணு தானே பாக்கி இருக்கு, 2 கொடுக்க சொன்னீங்களே, எப்படி? அது வந்து என்ன பபப? மாமி, மாமா இவ்வளவு நேரம் என்னத்த சாப்பிட்டாரு? ஐயோ மாமா, மாமி ஏன் ஓடுறாங்க? என்னடா இது?
நானு உங்களை டாக்டர் அவசரமா கூட்டிட்டு வர சொன்னார். ஏதோ முக்கியமான விஷயம் போல. உமா ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? டாக்டர், ஏதாவது அவசரமான விஷயமா? ஆமாப்பா, இன்னைக்கு என்னோட பணக்கார நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ கருணாகரன் ஜமீன் சொத்துக்களை எல்லாம் அவர்கிட்ட விட்டுட்டு ராஜமோகனையும் கூட்டிக்கிட்டு மேல்நாட்டுக்கு போக திட்டம் போடுறதா தெரிஞ்சு. அப்படியா கந்தா, உன்னோட உயிரான லட்சியம் நிறைவேறணும்னா முதல் வேலையா இன்னைக்கே நீ அந்த போட்டோவை கொண்டாந்தாங்க. போட்டோவோட வர பார்ட்டினா வெறும் தண்ணி மட்டும் தானா? டான்ஸ் இல்லையா? உங்களுக்கு இல்லாத ஜாலியா ஓ கனவு கண்ணிய கொண்டா கொண்டா. மாமா என்னடா போறியா இல்ல போட்டோ? வேண்டாம், நான் போறேன். ஆள் பாதி ஆட பாதி, புரியுதா? மிஸ்டர் கருணாகரன், இந்த பங்களா ஏன் இப்படி இப்படி ஆடுது? பலாந்து உள்ள போய் பல்லவி பாருது. ஆ? அது இல்லடா, உள்ள போய் பினிஷிங் கொடுக்குது. அது சரி, இந்த கனவு கண்ணு எங்க இன்னும் காணும்? வேண்டாம், வேண்டாம், நான் சொல்லிட்டேன். அதான் என் மேல உயிரே வச்சிருந்த எங்க அண்ணனோட சம்மதத்தை கூட கேட்காம என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சு, நீங்க எனக்கு தாலிதான் கட்டினீங்களே தவிர நான் ஒருத்திதான் உங்க அன்புக்குரியவன்னு சொல்லிக்கிற பெருமையை நீங்க எனக்கு கொடுக்கல. என்ன போல எத்தனையோ பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கீங்கன்னு நான் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஷட் அப். அத கேட்க நீ யாரு? ஐயோ, இப்ப நான் அதை பத்தி கவலைப்படலைங்க. ஆனா கட்டின பொண்டாட்டியே மத்தவங்க முன்னாடி இந்த கோலத்துல போய் ஆட சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அதான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறத விட நீங்க தாலி கட்டின இந்த கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. ரோஹி, உயிரோட விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன். கடவுள் மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறீங்களா மாமா? சொல்லுங்க கடவுள் மாமா. நீ சாக கூடாது, நீ வாழணும், நீ வாழணும். என் தங்க நிர்மலாவை சுட்டது நீ இல்லை, நான் தான். கந்தா, ஆமா, அப்படித்தான் போலீஸ்ல சொல்ல போறேன். அதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், நீ தப்பிச்சுக்கலாம். ராஜே, நான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு பிரதி உபகாரமா உன்னை ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். தருவியா? சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா தரேன். கற்பகத்தை உலகமறிய உன் மனைவியை ஏத்துக்கணும். என் அன்பு உமாவுக்கு நீதான் தந்தைங்கிறத ஒப்புக்கொள்ளும். அவங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம வாழ வைக்கணும். சரியா ராஜே? சரியா? என் தங்கச்சியை நான் தான் சொன்னேன். பிராசிகியூஷன் தரப்பில் ஏதாவது சொல்லப்பட வேண்டியிருக்கிறதா? மயிலாட், குற்றவாளியை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். மேலும் சாட்சி பூர்வமாகவும் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. Therefore, எதிரி தூக்கு தண்டனைக்குரிய கடுமையான குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. Therefore, இதற்கு மேலும் குற்றவாளியை கேள்வி கேட்டு இந்த கோர்ட்டின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. That's all, my lord. இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய அடுத்த சாட்சி தேவி உமா. உமா உமா உமா. மயிலாட், நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன். கூண்டை எனக்கு மேல பெருசா இருக்கு. யாரையும் சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு இதுக்குள்ள ஒரு ஸ்டூல் போட சொல்றீங்களா? தேங்க்ஸ் மயிலாட். சொல்லு. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்ன சார் இது? பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி வடிவேகமா போறீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சரி சரி. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. உமா, எஸ் மை லார்ட்.
கோர்ட்ல பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? I know God will punish me. கடவுள் என்னை தண்டிப்பார். நீ சொல்ல நினைக்கிறத தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. My lord, நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். அதோ அந்த கூண்ல நிக்கிறாரே கடவுள் மாமா, அவர் நிரபராதி, எந்த குத்தமும் செய்யல. My lord, I pray for your lordship's permission to cross-examine the witness. Yes, proceed. Thank you. ஏமா குழந்தை, உன் பேர் என்ன? உமா 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 அப்படின்னு 3 தடவை சத்தம் போட்டாரே, உங்க காதுல விழலையா? நன்னா பேசுற, இன்டெலிஜென்ட் சைல்ட். Thank you. இங்க பாருமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் 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 பதில் சொல்லணும். ஓ, என்ன உன் தோப்பனாரா நினைச்சிட்டு சொல்லலாம். சாக்லேட் வேணா வாங்கி தர்றேன், சமத்தோ இல்லையோ? yes proceed. நீ கான்வென்ட்ல படிச்ச குழந்தை இல்லையா? ஆமா. பொய் சொல்றது பாவம்னு நோக்கு பேபி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாளே. ஏன் சார் பேபி கிளாஸ்ல படிக்கிற நானே போய் சொல்ல கூடாதுங்கறப்போ BA BL படிச்சேன், நீங்க போய் சொல்லலாமா? பையா எது பொய்? நீங்க அவரை பத்தி சொன்னதுல எது மெய்யி? therefore கண்ணை சுடலைங்கற. ஆமா. நீ கண்ணால பாத்தியா? therefore இந்த கடவுள் மாமா தான் சுட்டாருங்கறீங்க. ஆமா. sure. நீங்க கண்ணால பாத்தீங்களா? மயில, இந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இது குழந்தைத்தனமா கந்தன கடவுள் நினைச்சிருக்கு. அதனாலதான் கந்த குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நிரபராதி சாதிக்க பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கு. therefore இதனுடைய சாட்சியத்தை தள்ளுபடி செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். that's all my lord. ஏம்மா, நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா? நான் இந்த கடவுள் மாமாவை சில கேள்வி கேட்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க my lord. ஆகட்டும்மா, கேளு. மாமா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க உமா மேல ஆணையா உண்மையை தான் சொல்லணும். வேண்டாமா, வேண்டாம். நான் தான் கொலைகாரன். என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண மாட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சரி. நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து மாதா கோயில்ல ஒளிஞ்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அப்போ நான் உங்களை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேனா இல்லையா? ஆமா. எங்க அப்பாவை எப்படியாவது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடுங்கன்னு நான் உங்க காலை பிடிச்சு கதறினப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. my lord, இத குறிச்சுக்கங்க. I object my lord. இதுக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லை. இருக்குது my lord. இந்த கொலையை செஞ்சதே எங்க அப்பா தான். அது ப்ரூஃப் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிடுமா இல்லையா? அப்புறம் இவர் எப்படி எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும்? அதனால தான் எங்க அப்பா செஞ்ச கொலை குற்றத்தை இந்த மாமா தன் தலையில போட்டுக்கிட்டு தன் உயிரையே கொடுக்க வந்திருக்காரு my lord. I see. இந்த கொலை செஞ்சாரே உங்க அப்பா, அவர் யாருமா? அதோ உட்கார்ந்திருக்காரே ராஜு. my lord, எங்க அப்பா தப்பிச்சு போக பாக்குறாரு. போலீஸ்காரங்களை பிடிச்சு சொல்லுங்க my lord. மயிலாட், துப்பாக்கியில இருந்தது கந்தனுடைய கைரேகை தானே தவிர ராஜ்மோகனுடைய கைரேகை இல்லை. therefore ராஜ்மோகன் கொலை செய்யவில்லை என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் உறுதியாகிறது. ப்ராசிக்யூட்டர் சார், இங்க கொஞ்சம் வர்றேடா. என்னடி? உங்க பேனாவை கொஞ்சம் தர்றேடா. நோக்கு அதுக்கடி பேனா? பயப்படாதே, என்ன உங்க குழந்தை மாதிரி நினைச்சுட்டு கொடுங்க. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி தரேன். நம்ம தோல்லியோ. மயிலாட், therefore பரவாயில்லை, கொடுங்க. ஐயோ, என் பேனாவை உடைச்சிட்டேடி. மயிலாட், லாடு லாமிண்டன் துறையண்டே நான் ஜூனியரா பிராட்டி செஞ்சுட்டு இருக்கச்சே என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அப்பா அவ பிரசன்ட் பண்ண பேனா இது ஆயுள் வரைக்கும் உழைக்கும்னு சொல்லி கொடுத்தாளே. உடைச்சிட்டேடி அபிஷ்டு. ஏன் சார் போய் சொல்றீங்க? நான் தான் உடைச்சேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுல என்ன என் கைரேகையா இருக்கு? நீ உன் கைரையை தொடச்சிட்டா நீ உடைக்குன்னு ஆயிடுமா? எங்க அப்பா கைரேகையை துப்பாக்கியில இருந்து தொடச்சிட்டதுனால அவர் கொலை செய்யலன்னு ஆயிடுமா? therefore எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருன்னு நான் நிச்சயமா சொல்றேன். குழந்தையா அது நம்ம ஆத்துலயும் இருக்குதுங்களே. ஆனா நீதான் பேனா போட்டு உடைச்சேங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்க. ஐ விட்னஸ். எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கும் ஐ விட்னஸ் இருக்கு. ஐ விட்னஸ். யாரம்மா அந்த ஐ விட்னஸ்? நான் தான் my lord. கொலை நடந்த சமயத்துல நான் ஆஸ்பத்திரியில கொஞ்சம் மயக்கு தெளிஞ்சிருந்தேன். ஆனா கத்தவோ அசையவோ முடியாம கிடந்தேன். எங்க அப்பா நிர்மலாமாவை சுட்டதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த துப்பாக்கியை இந்த கடவுள் மாமா தன்
சொல்றியேமா? அதுதான் இல்ல மாமா, அவரு எங்க அப்பா இல்ல மாமா, எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அப்படியானா உங்க அப்பா செத்து போயிட்டாரு மயிலாட், செத்து போயிட்டாரு. அவர் தானா சாகல மயிலாட், அவர் கழுத்தை நெரிச்சு ஆற்று தள்ளி கொன்னுட்டு அவர் பாரி. உங்க அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியும், அதோ உட்கார்ந்து இருக்காரே கருணாகர், அந்த பாவிதான். உமாவுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னனா? இல்ல இல்ல, போய், சுத்த போய். உங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதா நீ சொன்னியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா, நீ உன் கண்ணால பாத்தியா? சொல்லு. நான் பார்க்கல, எங்க அப்பா பார்த்தாரு. செத்து போன உங்க அப்பாவா? இப்ப அவனே இங்க நேர்ல வந்து நான் தான் அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னேன்னு சொல்லிட்டோம். இப்பவே நான் தூக்குற தொங்க தயார். கடவுளே கடவுளே, இந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவாவது எங்க அப்பாவை அனுப்ப மாட்டியா? அப்பா அப்பா. உமா, நான் இத வந்துட்டேன். அப்பா, உமா, இது ராஜமோகன் இல்ல, இது ராஜமோகன் இல்ல. ஆவி 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 இல்ல. பாவியான உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வந்த உண்மையான ராஜமோகன் நான் தான். உமாவோட உண்மையான தகப்பனும் நான் தான். கரம் கோட்டாடவர்களே, 6 வருஷத்துக்கு முந்தி இந்த கருணாகரன் என்ன போலவே இருக்கிற இந்த கோபியை விட்டு மாணிக்கத்தை கொலை செய்ய சொல்லி அத போட்டோவை எடுத்து வச்சிருந்தார். ஒரு நாள் என் மனைவி கற்பகத்தோட ஆத்தங்கரையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தா, நான் தான் ஒரு ஜமீன்தாரோட மனைவியா இருந்தோம் மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க, என் வயித்துல பிறக்க போற குழந்தையும் அப்படித்தான் இருக்கணுமா? எனக்கு ஜமீன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இத நிஜமா சொல்றேன், நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற சுகம், இன்பம், நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது. இங்க வந்தீங்க? அவசரமா பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கேயே வந்துட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? இந்த செக்கில 1 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு சின்ன கையெழுத்து போடணும். 1 லட்சம் ரூபாயா? எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மாமா, பணம் என்னது தெரியும். கையெழுத்து போடு, இல்லைன்னா அரசாங்கம் உன்னை தூக்கில போடும். ஏன் முழிக்கிற? நீ செஞ்ச கொலை குற்றத்துக்காக. நான் சொல்லல, போட்டோ சொல்லுது. நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போட்டோ போய் சொல்லுதுங்கறியா முட்டாள்? மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில எடுத்த போட்டோ போய் சொல்லாது. ராஜ், ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டோ. மரியாதையா 1 லட்சம் ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா, இல்ல போலீஸ் லாக்கப்ல போய் நீ கம்பின்றியா? ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா. ஆனா என் ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சார். தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரம பிடிச்சது. Now she is all right. எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம். மிலாட், போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொன்னாங்க, அசைக்க முடியாத உண்மை. ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல, டாக்டர் டேவிட்டோட நண்பனான இவன் தான். இத்தனை நாள் இவன் தலைமறைவா இருந்ததிலேயே தெரியலையா யார் போலின்? டாக்டர் டேவிட் இவனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செஞ்சு ஜமீன் சொத்தை கொள்ளையடிக்க திட்டம் போடுறார். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் உண்மையான ராஜ்மோகன். நான் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். மிலாட், ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், நான் தான் உண்மையான ராஜ்மோகன். இல்லைங்க மேலாட், அதோ அவர்தான் உண்மையான ராஜ்மோகன்.
கூண்ல நிக்கிறாரே அவர் போய் அத ஆதாரபூர்வமா நிரூபிக்கணுமே. என்னால முடியல. எப்படி? உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட இடது தோல்ல பாம்பு உருவம் பச்சை குத்தி இருக்கும் பாருங்க. எங்க அவரோட இடது தோலை காட்ட சொல்லுங்க பார்க்கல. ஏன் முழிக்கிறீங்க? இருந்தாதானே காட்ட முடியும். தோள்பட்டையை காட்டுங்க. உமா, இப்பவாது தெரிஞ்சுக்கமா, நான் தான் உன்னோட உண்மையான தகப்பன். எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் காதுக்குள்ள என் அப்பான்னு கூப்பிடுமா. உமா, கூப்பிடுமா. இன்னும் ஒரே ஒரு சோதனை இருக்கு. அதுலயும் நீங்க ஜெயிச்சிட்டா அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆயுசு பூரா கூப்பிடுறேன். மயிலாட் உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போன பெரியவங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா? இந்த படத்துல இருக்கிறவங்க யார் யார், அவங்க பேர் என்ன, விளக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 எங்க அப்பா ரங்கபூபதி. நம்பர் 2 எங்க பெரியப்பா ராஜபூபதி. நம்பர் 3 எங்க பார்ட்னர் சுந்தர பூபதி. அவர் ஜெயிச்சிட்டாரு. நான் தோத்துட்டேன் மயிலாட் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் இல்ல. அந்த படத்துல இருக்கிற யாருமே ஜமீன்தாருக்கு சொந்தக்காரங்க இல்ல. இதுல இருக்கிற 3 பேருமே மாறு வேஷத்துல செங்கல்பட்டு பேங்க்ல கொள்ளையடிச்ச கேடிங்க. அவங்களை கண்டுபிடிக்க போலீஸ் கொடுத்த விளம்பரம் இது. மிஸ்டர் போலி ஜமீன்தார் அவர்களே, அந்த கொள்ளைக்காரங்க தான் உங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஒப்புக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உமா, நீதி தேவதையே உன் உருவத்துல வந்து நிற்கும் போது நான் எப்படிமா ஜெயிக்க முடியும்? மிலாட், மாணிக்கத்தை கொன்னது நான் தான். என் மனைவி நிர்மலாவை சுட்டது நான் தான். இந்த குற்றங்களை எல்லாம் செய்யும்படி தூண்டி விட்டது இந்த கருணாகரன் தான். உமா, நீ இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எங்க அப்பாவும் டாக்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே புதுசா ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லி கொடுத்தாதான் உண்டு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட கந்தன் நிரபராதி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கூறுகிறேன். மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும், மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். Congratulations, Your Majesty. My dear senior, ஏதாவது டிஃபிகல்ட் கேஸ் எங்கிட்ட வந்தா லீகல் அட்வைஸ்க்கு உங்ககிட்ட வருவேன். தர்பார், நீ தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்ற? My dear prosecutor, thank you for your compliment.